ஹை டியர்ஸ், வாங்க இன்றைக்கி டொமேட்டோ ரைஸ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் ஆயில் விட்டு 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், 2 ஏலக்காவை தட்டி உள்ளே சேர்த்துக்குங்க. அதெல்லாம் பொரிஞ்ச உடனே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த 3 பெல்லாரி வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினாவை வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்குங்க. இந்த டொமேட்டோ ரைஸ்க்கு புதினா கொத்தமல்லி ரொம்பவே டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். அது கூடவே 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியை உள்ளே சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொத்தமல்லி புதினாவை வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க. ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோவை நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்குங்க. ஒன்றரை ஸ்பூன் அளவு தயிரையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ டொமேட்டோ சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்ல டொமேட்டோ மிக்ஸ் ஆகி மேஷ் ஆகி வர அளவுக்கு வதக்குங்க. அது கூடவே நான் 3 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் பொடியும் உள்ளே சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 1 டம்ளர் அளவுக்கு ரைஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான டபுளாக 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ராவே தண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் உள்ளே சேர்த்துக்குங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்த உடனே ஊற வச்சிருந்த ரைஸை அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க. ரைஸ் சேர்த்துட்டு கரண்டி விட்டு ரொம்ப கலக்காதீங்க. ஆல்ரெடி அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, உடஞ்சி தூள் தூளாக ஆகிடும். தண்ணியில் முழுகிற அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே வாழை இலை இருந்ததுன்னா மேலே மூடி போட்டு இந்த மாதிரி மூடி போட்டு குக்கரை மூடி போட்டுருங்க. அந்த வாழை இலையுடைய சாரெல்லாம் இறங்கி சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். பாருங்கள், வாழை இலை கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா இறங்கியிருக்கும். சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை குஷ்காவும் சொல்லுவாங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.